தலை காட்டி மாங்கடல் புலியும் மாங்கடல் புலியும் சித்தமிழ் சுவையாக மாங்கடல் புலியும் சித்தமிழ் சுவையாக நாதவீடு
இடியும் மழையும் மின்னலும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்க மேடையில சமயமுத்தனை வந்தாவே அப்படி பரபர பரபரன்னு இருக்கும். அதுக்கு இணையாக அருமை மச்சான் சீமா அவர்கள் வந்தாலும் அப்படியே இப்படி பரபரன்னு நேரம் போறதே தெரியாத அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. சரி இருக்கட்டும், வாங்க 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 வாங்க. உங்கள் முன்னால் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்த மஞ்சுளா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி. எங்களுக்கெல்லாம் இந்த பின்னாடி இந்த ஒரு காலத்திற்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மகளிர்களுக்கும் எங்களெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி சிறந்த நாடக அமைப்பாளர் வழங்கக்கூடிய அருமை அண்ணா சக்திவேல் அருமை தம்பி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கொடுத்து வணக்கம். வெற்றிவேல் முருகா, விண்ணவருக்கு முருகா, குற்றப்பட்டு கொண்டிருக்க முகா சண்முகா, எத்தனை பாரமல் இவளிலும் செல்லாமல் முன்பொற்பாதம் நான் படிந்தேன். கண்டா கடம்பா கார்த்திகையா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா. இங்க பாருங்க, எந்த பேரை சொன்னாலும் சில பேரை கேட்கும் போதெல்லாம் அப்படி கோபமா வருது பாருங்க. எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா முருகனை மட்டும் சொல்லுவோம். எப்படி அப்படின்னா எத்தனை பெயர்கள் கொண்டுதான் மாரியம்மன் அப்படின்னா குறிப்பிட்ட பேர் தான் இருக்கும். அதாவது விநாயக பெருமாருக்கும் குறிப்பிட்ட பேர் தான் இருக்கும். வெள்ளை பிள்ளையார், முக்குருணை பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சில பிள்ளையார் தான் இருக்கும். ஆனால் முருகனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1008 பெயர்கள் கொண்டது முருகன். அழகென்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. அழகுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா அது எங்கால் மட்டுமே தான். ஆமா, என்ன அப்படி சொல்லிவிட்டிய? பாருங்க, சொல்ற பேரை மட்டும் பாருங்க. கண்டா கடம்பா கார்த்திகேயா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா பாலசுப்ரமணியா ஆறுமுகா. ஐயோ கடவுளே முருகா, இந்த மாதிரி பேர்களை கேட்கும் போது எப்படி இருக்கு? முருகனை வணங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்டா கடம்பா கார்த்திகேயா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா பாலசுப்ரமணியா தண்டாயுத சுவாமி குக்குர்தாரி மயில்மேரி ஏரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களே மஞ்ஞான்யா மங்கை ஏனி. பாருங்க, இப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்கு. முருகன் பேரை சொல்றோம் இல்லையா, சொல்றதுக்கு சொல்லக்கூட சொல்லுமா கந்த சஷ்டி கவசத்தை பாடனா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது முருகனுக்கு. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். முருகனுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? முருகனுக்கு அழகென்றால் முருகன் தானே. பழனி பாத யாத்திரை போறோம், அப்ப என்ன சொல்லுவீங்க? முருகனுக்கு, கந்தனுக்கு, கார்த்திகேயனுக்கு, சண்முகனுக்கு, ஷடாசரனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, பாலசுப்ரமணியனுக்கு. இருங்க, மாசத்துல சீசன் பாருங்க. வருஷம் முடிந்த மகா சிவராத்திரி ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி புரட்டாசி ஐப்பசி முடியும் நம்ம தினம் அறவரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களாம் வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் ஏதோ திருவிழா அப்ப நாடகத்தை போடுவீங்க. நீங்களாம் அறவுரை சொல்லுமா? அது சின்ன பிள்ளை இளவட்ட பிள்ளையா உட்காந்துருக்கீங்க முன்னாடி. நீங்களாம் அறவுரை எத்தனை பேர் நான் சொல்றீங்கன்னு பாப்போமா? குரல் நேற்று, ஆனால் உண்மையாலுமே சத்தியமா சொல்றேன், நேற்று போன ஊர்ல முன்னாடி பெண்கள் தான் கூட்டம் அதிகம், ஆண்கள்லாம் கூட்டம் தள்ளி இருந்தாங்க. நாங்க சொல்றதுக்குள்ளேயுமே அவங்க உட்கார்ந்துருந்தா அவங்க 50 பேர் அறகுறை சொல்லு. நான் கூட சொல்லி நிப்பாட்டிட்டேன், அவங்க சொன்னதை நிப்பாட்டல. இந்த நேற்று வந்திருக்க நகைச்சுவை நடிகை ராஜலட்சுமி தான் வந்திருந்தாங்க, கேளுங்க. அது மாதிரி அறகுறை சொல்லுவோமா? எத்தனை குரல் கேட்குதுன்னு பார்ப்போம். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகனுக்கு,
சண்முகனுக்கு, ஷடாசரி முருகனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவர் முருகனுக்கு, பழனி முருகன் ஆகனவருக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோஹரா அரோஹரா. சூப்பர் சூப்பர். பாத்தியா அரோகரா போட சொல்லுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? கரூர்காரி வந்தா சும்மா அப்படி சும்மா கதி கலங்க வேண்டாமா? கதி கலங்கணும். கதினா எப்படின்னா அப்படி பரபரன்னு இருக்கணும். மேடைக்கு வந்துட்டோம்னா எப்படியோ 10 மணிக்கு உள்ளே வந்துட்டோம்னா காலையில் 6 மணி முடியும் அப்படி பரபரன்னு தான் இருக்கணும். எனக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பரபரப்பு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்போ ஒரு சந்தேகம். அரோகரா நான் சொல்ல நீங்களாம் சொல்லிக்கிட்டீங்க. ஏன் அரோகரா சொல்லணும்? இந்த பத்தியா நீ திருப்பி சொல்லுவாங்களா? நீ பேசுவாங்களாமா? நீ பார்க்குற வேலை நீங்க சொல்ல சொன்னீங்க. இல்லை அதாவது தெரியாத விஷயத்தை தெரிய சொல்றது. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த கும்பாபிஷேகம் எதுக்காக நடத்துறாங்க, அப்போ வரக்கூடிய நாரதர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஆமாம், இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா கிராமத்தார்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. இப்போ சில பிள்ளைங்களுக்கெல்லாம் 48 நாள். அண்ணே கொஞ்சம் அமைதியாக. இல்லையா என்னப்பா மைக்கு இது வேணுமா? அங்கே ஒரு மைக்கு வைக்கிட்டா? இல்லை நீங்கள் சரி கொஞ்சம் நேரம் பேசுங்க. இங்கே பாரு, இங்கே திரும்ப சேர் திரும்ப இங்கே திரும்பி உட்காரு. ஏன்னே ஏன் பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டியா? ஐயோ நாடகம் நடக்குது. ஐயோ வெக்க வந்துருச்சு. கண்ணு முடிக்கத்தா, துண்டை தூக்கி மூஞ்சில முடிக்கும். சரி, அப்ப பாருங்க, அரோகரான்னு சொல்றோம்னா முருகன் கோவிலுக்கு போறோம். திருச்செந்தூர் கோவில் பழனிக்கோ பாத யாத்திரை போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கால் நம்ம நடக்கக்கூடிய பாதங்கள் நோகாம இருக்கிறதுக்காக அரோகரான்னு சொல்றோம். அது இல்லை, என்னத்துக்கு சொல்றோம் அப்படின்னா அரோகரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு அரோகரா சொன்னா நம்ம 1000 பாவங்கள் கழிந்ததுக்கு அர்த்தமா. அப்போல்லாம் நம்ம எம்பட்டு பாவத்தை, அதாவது பாவம் செஞ்சோன்னா தெரிஞ்சுக்கிட்டே செய்ய மாட்டோம். அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த குற்றங்களை மன்னித்தருவான்னு யார் சொல்லுவோம்? அங்கே ஐயப்பனை சொல்லுவோம். அவரோட அண்ணனை தான் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அரோகரானா தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சுக்கோ முருகா, உன் இடத்தை தேடி உன் சந்நிதியை தேடி நான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன். நான் ஏதோ தெரியாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டாலும் இந்த பாவத்தை இதோட கழிச்சுக்கோ, இதோட முடிச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு தான் அரோகரான்னு சொல்கிறோம். என்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? கைத்தட்டு ஓசைகள் கரங்கள்லாம் கிடைக்குமா? அப்படி சொல்லுங்க. என்ன இருக்கிறது கொஞ்சம் பேர் அந்த ஆம்பளை அந்த பக்கம் நாடகத்தை போட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தியா, நீ எந்த ஊருக்கு போனாலும் பொம்பளைகளை நம்ப மாட்டேன்பே, ஆனால் இந்த ஊரில் ஆம்பளையை நம்ப மாட்டேன். பாரு, அங்கே ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நாடகம் நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்களாம் பார்த்து ரசிச்சிங்கன்னா போதும் அத்தா. ஆமாம், முருகா என்று முருகனோட புகழை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
நன்றி நன்றி. கைத்தட்டிய என் அன்பு சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். பாருங்க, எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு. தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்த தெய்வம் கட்ட சரிப்படுத்துறீங்க வாங்கினாக்கிட்டா. இப்போ அண்ணன் சொன்னார் தமிழகத்தில் 2வது இடம் பெற்றது அப்படின்னா எது எது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். ஏன்னா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அண்ணன் நாடக மேடை யூடியூப் சேனல். நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. அந்த மேடை நாடகம், அதான் மேடை நாடகம் அவர் நிறைய எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்காமல் எடுங்கண்ணே. இல்லை இல்லை இவங்களே இல்லை. ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்படி தான் போன வாரம் ஒரு பூவந்தியில் பூஞ்சுத்தியில் உப்புராச நாடகத்தில் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்து அப்படி எல்லா முகமும் அப்படி பெரிய முகமாக தெரியுது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறுகிய காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி வெள்ளையும் சொல்லையுமா பெரிய பெரிய ஊர் கிராமத்தார்கள்லாம், பெரிய நாட்டாமைகள் கிராமத்தார்கள் ஊர்க்காரர்கள்லாம் வந்து சங்க முக்கியஸ்தர்கள்லாம் வந்து சங்கத்தில் வந்து உட்காந்து நாடகத்துக்கு இந்த மாதிரி நடிகர்கள் வேணும் அப்படின்னு பேசுவாங்க, சொல்லுவாங்க. யார் நீங்களா விருப்பப்பட்டு உங்களுக்கு நான் மொத்தத்தில் நாடகம் நல்லா இருந்தால் சரி, நாடகம் அருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து நாடகத்தை கொண்டு வந்து போடுவாங்க. அப்படிப்பட்ட நாடகம் நடந்த இடத்துல யூடியூப்னால, ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா இது நீங்கள் ஓப்பனாகவே போட்டே விட்ருங்க, யூடியூப்லேயே போட்டு விட்ருங்க. யூடியூப்னால நல்ல தொழிலாளிகளாம் வீட்டில் இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்தவொடனே சங்கத்துக்குள்ளே வந்தோடனே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிவியை ஒன்று வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா அங்கே உள்ள சங்கத்துக்குள்ளே வந்தோடனே செல்லில் எடுத்து பார்க்குறாங்க. யூடியூப்பில் எந்த நாரதர் போட்டால் என்ன பாடுவார், எந்த பப்புனை போடலாம், எந்த ராஜபாட்டு போடலாம், எந்த வள்ளி போடலாம். வள்ளி இந்த டான்ஸ் பிள்ளை நேரத்தில் ஒரு நாடகத்துக்கு வந்திருக்கோம், இந்த பிள்ளையை போடுங்க, நல்ல தொழிலாளின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு உண்டா இருக்கு. ஏன் தொழிலாளிக்கு என்ன நாடகம் தொழில் பண்ணுறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இல்லை நம்ம ஊரில் குடும்ப நடத்துக்கு எதுக்கு கூட்டி வரோமா? அதை நினைக்க மாட்டுறாங்க. என்ன காரணம்னா, எந்த அளவுக்கு தொழில் இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லா வீட்டில் உட்காந்துருக்குதுங்க. பெரிய தொழிலாளி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த யூடியூப் எடுக்கிறவங்க ஜூம் பண்ணி எடுத்து நடிகர்களெல்லாம் பெரிய உருவத்தை காட்டி, ஆனால் அப்புறம் மேடை உள்ள சங்கத்துக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க, என்னப்பா யூடியூப்பில் பெருசாக தெரிஞ்சது, இப்போ பார்த்தா ஆள் சின்னதாக இருக்குது அப்படிங்கன்னு. அதனால் நிறைய பேர்த்து பொழப்பு கெட்டு போடுது. அதனால் யூடியூப்னால உங்களுக்கு தப்பு சொல்லலானே கோச்சுக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் முதல் யூடியூப்லாம் வரும்போதெல்லாம் யூடியூப்னால் ரொம்ப பிடிக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்மளையெல்லாம் விட்டு வந்து நம்ம சொந்த பந்தத்தையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் நம்ம குடும்பத்துக்காக, அதாவது உங்கள் குடும்பத்துக்காக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கேருந்து தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் மறக்காமல் இந்த நாடகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யூடியூப் தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எதுவுமே சொல்லாமல் விட்றோம். இதுலேயும் சில பேர்லாம் யூடியூப் எடுத்தால் வெளியே வர மாட்டேன்ருவாங்க. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதனால தானே சொல்கிறேன், வேறு ஒன்று. சில என்ன மக்களை சிரிக்க வைக்கிறேன், சில விஷயங்கள் ஒரு வார்த்தையை வெல்லும் ஒரு வார்த்தையை கொள்ளும். சிரிக்க வைக்கணும்னு நாங்கள் எதாவது ஒன்று பேசிடுவோம், கடைசியில் நீ எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி போயிரு பிரச்சனை. அதனால தான் நல்ல இடத்த மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. சரி, வணங்குவோம் தெய்வத்தை. அகிலாண்ட குடி பெருமன ஈரடி பதமத்தி மாளக்கூடிய அந்த ஆதிபரா சக்தியே, தினந்தோறும் அனைத்து வளம் அனைத்து மக்களையும் கட்டி காப்பாற்றணும் தாயே பராசக்தி, மேல்மருவத்தூர் ஆரம்பதி ரசக்தி அம்மா. திருச்சியில் வாழக்கூடிய சமயவரத்தாலும், காஞ்சியிலே காமாட்சி, காசியில விசாலாட்சி, கொல்லங்குடியிலேயே வெற்றுடைய காளி, ஆனா நம்ம மதுரையிலேயே தூங்கா நகரம் போல மீன் போன்ற தூங்காமல் ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி. மீனாட்சியை வணங்க வேண்டும் என்றால் மந்தையம்மன், மாரியம்மன், வீரகாளியம்மன், முத்து மாரியம்மன், கரு மாரியம்மன், சின்ன ஓங்காளியம்மன், பெரிய ஓங்காளியம்மன், பகவதியம்மன், முத்தாளம்மன், மந்தையம்மன், மாரியம்மன், இத்தனை அம்மன் இருக்குல்ல. நம்ம ஊர்ல என்ன தெய்வம்? காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி, மாரி
கல்வினைவும் அன்னை விற்று பிறந்த தொல்லைவும் போகாத உயரமும் நல்ல குணமதி மாமரோனை கோபுரத்தில் விற்றிருக்க அந்த கணபதியை கை தொலை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த கணபதி ஏன்னா முற்றிலும் முகந்தவர் மூத்தவர் எல்லா தெய்வத்துக்கும் ஏன்னா எந்த ஒரு செயலை எடுத்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும். நாங்களாம் நீங்களாம் ஊனா போடுற அதாவது ஓனா போடுறவங்க, நாங்களாம் ஊனா போடுறவங்க. எப்படி எப்படி சொல்றீங்க? நீங்களாம் என்ன சொல்றீங்க? இப்போ இவங்கெல்லாம் யாரு? பிள்ளையார வணங்குறவங்க. அவங்க என்ன எதை போடுவாங்க? ஊனா. அப்பெல்லாம் நீங்க ஊனா சுழி போட்டு செய்கிறவங்க. ஆனால் நான் மட்டும்தான் ஓனா போடுறவ. என்ன அப்படி? ஏன்? முருகனுக்கு ஓம் என்ற மந்திரம். அப்போ ஓ அப்படின்னா நான் முருகனை மட்டுமே வணங்கக்கூடியவ, அதனால தான். சரி, இப்போ நன்றி என்பது இப்போ வாழ்க்கையில் மறக்கக்கூடாது 2 விஷயம். கொஞ்சம் அமைதியாக இருங்களே. எதுக்கு நாடகத்தை வச்சிங்க? இல்லை நான் கேட்குறேன், நீங்களா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பெண்கள்லாம் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க. நீ என்ன சரக்கு அடிச்ச இன்னும் தெரியல அவ்வளோ இருக்கு. சரி, வாழ்க்கையில் மறக்கக்கூடாத 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் செய்த துரோகத்தையும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. உதவியும் மறக்கக்கூடாது, துரோகத்தையும் மறக்கக்கூடாது. ஆனால் நன்றி என்பது வாழ்க்கையில் யாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, இது முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் தான் கேட்கணும். யாருக்கு சொல்லணும்? கட்டிய மனைவியின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக இல்லை இந்த நாட்டுக்காக நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் இந்த நாட்டு எல்லையை காக்கிறாங்களே இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டுங்க. ஏப்பா நீங்களே நான் பாகிஸ்தானடா தெரியுது பார்த்தாவே. சரி, 2வது நன்றி யாருக்கு? ஒவ்வொரு ஊரை காக்கக்கூடியது கருப்பசாமியாக இருக்கலாம். தமிழகத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி 2வது இடம் பெற்றது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். 3வது நன்றி யாருக்கு? இது முக்கியமான நன்றி. எப்படின்னா, அழகான மேடை அமைத்து இப்படி அழகான ஒரு தோரணங்களையும் அமைத்து எங்களையெல்லாம் மேடையில் நிற்க வச்சு நீங்களாம் கீழே அமர்ந்து எங்களை பேச விட்டு பாட விட்டு மாட விட்டு அழகு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூரில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். நன்றி. அடுத்த நன்றி யாருக்கு? எவ்வளவு பெரிய பேச்சாயை கூட்டு வந்து பேச வைத்தாலும், பாடகரை கூட்டு வந்து பாட வைத்தாலும், நாங்கள் பேசுகிற பேச்சை போய் பாடுற போட்டு வெளியே கேட்கணும்னா முதல் ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி. உண்மையாலுமே பேர் என்னப்பா? புவனேஷ். ஸ்ரீ புவனேஷ். புவனேஷ் புவனேஷ் எங்கே இருக்காரு பாருங்க. எல்லா மைக் செட்லேயும் சில மைக் செட்லாம் போய் பார்த்து முன்னாடி உட்காந்து அண்ணே கொஞ்சம் வாலியம் வைங்கண்ணே, கொஞ்சம் எக்கோ வைங்கண்ணேன்னு சொல்லும். நான் இன்னும் வெளியே வந்ததுலேருந்து அந்த பக்கமே திரும்பலை. ஏன்னா அவளை அருமையாக ஒளிபெருக்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் முக்கிய கைத்தட்ட உண்மையாலுமே அருமையான ஒளிபெருக்கி புவனேஷ் அவர்களுக்கும் அது பணிபுரியக்கூடிய ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமானது நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இசை சக்கரவர்த்திகளே, மா மேதைகளே, என்னதான் நாங்களாம் ஜுதியோடு பாடுறோமோ பாடலை, எங்கே போய் பாடுறோம் பாடலை, எங்களையெல்லாம் அப்படி கட்டி அரவணைச்சு கொண்டு வரீங்க பாருங்க. உங்களுக்கு தான் மனமார்ந்த நன்றியை சொல்லணும் இசை சக்கரவர்த்திகளுக்கு. அடுத்தது யாருக்கு? யூடியூப் சேனல். ஆமாம், மேடை நாடகமா? மேடை நாடகம் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு. இங்கே கோவம் வந்து போயிட்டாரா அழகானா அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு நிதானம். எந்த மனிதனுக்கு நிதானம் என்பது இருக்குதோ அந்த மனிதனால் மட்டுமே அன்னதானத்தை செலுத்த முடியும். இன்று நாடக நடிகர்களுக்கெல்லாம் அன்னமிட்ட இந்த கிராமத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். அடுத்த நன்றி எங்களையெல்லாம் இங்கே கூட்டி வந்து அறிமுகப்படுத்திய சிறந்த நாடக அமைப்பாளராக விளங்கக்கூடிய, அது மட்டுமில்லாமல் ஆல்ரவுண்டாக விளங்கக்கூடிய அன்பு தம்பி சத்திவேல் அண்மை தம்பி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். இப்படி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்த நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் எனக்கு ஒரு காதல் வரணும்னு ஆசையாக இருக்கு. அப்புறம் பெட்டிக்கார மச்சான் காதலிப்பமா? காதலிப்பா வேண்டாமா? ஏன் வேண்டான்றீங்க? ஐயப்பா, காதல்னு நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நான் சொல்கிறது உண்மை. ஒரு அப்பா மகளை காதலிக்கலாம், அம்மா மகனை காதலிக்கலாம், சகோதரன் சகோதரியை காதலிக்கலாம், தோழன் தோழியை காதலிக்கலாம். ஆனால் அதெல்லாம் காதலிக்க இன்னைக்கு நான் வரல.
நான் வந்திருக்கிறது 5 வயதிலேயே அரியா பருவத்திலே பிஞ்சோட கொண்டேன்னு முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப முருகனை நான் காதலிக்கணுமா வேண்டாமா? காதலிக்கணும்ல. நான் எப்படி காதலிக்கிறேன்னு பாருங்க. காதல் நல்லா இருந்தா கை தட்டி சந்தோஷப்படுத்துங்க பார்ப்போம். ஆசையில பாத்தி கட்டி நாட்டி உன்னை நட்டு வச்சவா
பத்தியா அதுக்கு தான் வேணுங்கிறது. அது சரி. சேர்த்துறதுன்னா பெரிய விஷயமா? ஆண்களை கூட அவளை சீக்கிரமா இழுத்துடலாம், பெண்கள் அவளை சீக்கிரமா இழுக்க முடியாது. தானா சேர்ந்து தானா சேர்ற கூட்டம், தானா சேர்ற கூட்டம் அப்படிதான் இருக்கும். அதனால கைத்தட்டிய என் அன்பு சகோதரிகளுக்கு மனமானது நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், இருந்தாலும் காதலி இப்படிலாம் காதலிக்கும். எங்க காதலிக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை இல்லை. 2 கிலோ எலும்பு 4 கிலோ சதையை வச்சுக்கிட்டு நம்ம சங்கத்தில் எல்லாம் காதலிச்சுக்கிட்டு அதை இதுக்கல இந்த தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு நான் காதலிக்கலாம் சும்மா இருக்குமா? முடியுமா? பெட்டிக்காரே, என்னம்மா நீங்கள் என்னமோ ஒரு நோக்கத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னவா சொல்ல ஒரு நோக்கத்தையும் வருது. வந்திருக்க ஒரு கருவா, சரியான கருவா பையன். ஆமாம், எங்கால உள்ள இருக்காரு. 1.5 கிலோ பவுடர் போட்டு வெளியே வருவார். ஆனால் நாங்களாம் மாசத்துல 2 டப்பா தான் வாங்குவோம். அவர் வாரத்துல 4 டப்பா வாங்குறவர். சரி, வெளியே வரட்டும். ஆனால் தொழிலாளி, சரியான தொழிலாளி. ஆமாம், இன்னைக்கு வரட்டும் அந்த மாப்பிள்ளை, அப்புறம் பார்த்துக்குவோம். அவரை மீண்டும் ஒரு முறை காதலிப்போமா? தம்பி டேய் மலையூர் மாங்குருவி மாவிளையில் பாட்டினை பாடுதடி மகராணி உள்வரவை ரப்பகலாயும் மனசேடுதடி மலமேக காதில் கேட்கிறா மனசோட தேனை வாட்டுதா மலையூர் மாங்குருவி மாவிளையில் பாட்டினை பாடுதடி மகராணி உள்வரவை ரப்பகலாயும் மனசேடுதடி மலமேக காதில் கேட்கிறா மனசோட தேனை வாட்டுதா மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டருவி பாடுதடி ஆடி உண்மனதே வப்பகலாயும் மனசு தேடுதடி. பூங்காற்று வீசுது அனலை தீருது பொன்மானை பக்கம் வந்து கொண்டு தாங்காத ஆசையும் தவிக்கும் பீழையும் தாலாட்டு பாட துணி கொஞ்சமாமா தீனிகட்டும் பிரசவனம் நீயா சிம்பருத்தி பூமிக்கிற தாயா கண்ணுக்குள்ளே காதலனும் நோயா சின்ன விரல் தீட்டுவது தேயா என்ன கொடுத்தா சுத்தம் கொடுத்தா நோய் திருக்க செய்து விடுவாமா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டருவி பாடுதடி கல்யாண மாப்பிள்ள எனி பாப்பிள்ள கண்மூடி ஞானத்தில் நிற்கவாமா ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்தில கொண்டவாமா அந்தியில சந்தனத்தை பூச காலையில தீவி வீச சீலையில கண்ணீர் வீச காலையில கண்முழுக்க வீச என்ன சொல்லுமோ அப்படி வரட்டு வரட்டு போட்டு வரட்டு வரட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு நோக்கம் வருமா? சமயமுத்தனே சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாடுற பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கணும். இப்போ பாடுங்க, பெட்டிக்காரனான்னு சொல்லுவோம் பாருங்க. ஏம்மா, ஆ, என்னது பாடுங்க. நீ அப்படியே கிளாமரா என்ன சுகமோ எப்போ வருமோ என்ன சுகமோ எப்ப வருமோ என்ன நம்ம பண்ணதையா மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டருவி பாடுதடி மனசோட தேனை வாட்டுனா மலையோட மாங்குருவி மாவிளையில் பாட்டுனா
உங்களுக்கு இது என்னடா இப்போ அண்ணன் பாடினாரு, அது வந்து இப்போ வந்து புது பாட்டு. இந்த புளிய மரத்தில் செத்து போயிட்டு முடியாத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட பிரசாந்த் பாட்டு, அவருக்கே 18 வயசில் வந்த படம் அந்த படம், இந்த பாட்டு. அதனால் இப்போ இருக்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், இருந்தாலும் பாடக்கூடிய பாடல் இப்போ பாடுற பாட்டெலாம் வந்து என்ன வார்த்தை இருக்குது, அதில் என்ன பாடுறதுன்னே தெரியல. ஆமாம், இப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதனால் மீண்டும் பாருங்க, அன்பான தோழி விரண்டிருக்காங்க, அன்பான அண்ணே விரண்டிருக்காங்க. சிறப்பான இடம், அமைதியான இடம், அமைதியான மக்கள். மீண்டும் ஒரு நான் சொல்கிறேன், அமைதியான மக்கள், நாடகத்தை ரசிக்கக்கூடிய மக்கள். ஏன்னா சில பகுதியில் பேச்சை மட்டுமே ரசிப்பாங்க, சில பகுதியில் பாட்டை மட்டுமே ரசிப்பாங்க, சில பகுதியில் ஆட்டத்தை மட்டுமே ரசிப்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்து அமைதியாக சொல்ல முடியல, என்னால் முடியல, அமைதியாக ரசிக்கக்கூடிய என்னோட அன்பு தோழிகளுக்கெல்லாம், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். என்னன்னு சொல்லு. ஆனால் மொட்டு விட்டு முள்ளக்கூடி மச்சான் நட்டு மஞ்சிக்கு வைக்கப்பட்டு சொக்கி நிற்கிறேன். இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே விட்டு நிற்கிறேன். மொட்டு விட்ட முள்ளக்கூடி மச்சான் நட்டு மஞ்சிக்கு வைக்கப்பட்டு சொக்கி நிற்கிறேன். இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே விட்டு நிற்கிறேன். வள்ளி பெண்ணி நான் இருக்க அச்சமில்ல உனக்கு, அந்த நாள நெஞ்சு வச்சு எண்ணி சொல்ல உள்ள கொடி கொடி வைக்கப்பட்டு தொக்கி நிற்கவே. அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே விட்டு நிற்கிறேன். ஓங்கேடு போதுமணி ஒழுங்கு மகையின மாதமணி, அது ஓங்கேலி போதுமணி மறந்து நின்று மகையின மாதமணி. அடிவண்ணி வயிறு வரும் முன்னே நீ கண்ணாள வேணுமணி. நெஞ்சுக்குள்ள ஏதோ ஆசை, யாரை பார்த்து நானும் பேச. நெஞ்சுக்குள்ள ஏதோ ஆசை, யாரை பார்த்து நானும் பேச. அழகாகுது வாலிப மனசு, ஆசை வயசு. ஒட்டி விட்ட உள்ள கொடி மண்ண தேடி வைக்கப்பட்டு தொக்கி நிற்கவே. என் வீட்டு தூளியடி பறந்து வந்து உன் வீட்டில் ஆடுமடி. உன் வீட்டு தூளியடி பறந்து வந்து என் வீட்டில் ஆடுமடி. அந்த குட்டி வளரும் தங்க கட்டி உமடி சங்கீதம் பாடுமடி. ரோஜா பூ மஞ்சள் பூச பாட்டு கண்ணு பூச. ரோஜா பூவு மஞ்சள் பூச பாட்டு கண்ணு பூச. உனக்கு ஒரு கிளி ஒன்று பொறுப்பு பூவா சிரிப்பு. உள்ள கொடி மண்ண தேடி வைக்கப்பட்டு தொக்கி நிற்கவே. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள விட்டு நிற்கிறது. வள்ளி பெண்ணி நான் இருக்க அச்சமில்ல உனக்கு, அந்த நாள நெஞ்சில் வச்சு எண்ணி சொல்லுங்கள். கொட்டி விட்ட முள்ள கோடி மச்சான் முட்ட வந்து வெட்கப்பட்டு சொக்கி நிற்கிறது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள விட்டு நிற்கிறது. இப்போ இந்த கை தட்டின உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிடுறேன். ஏன்னா வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். பாடத்தை கவனிங்க. ஆமாம், இது உண்மையாலுமே நீங்களாம் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்களே, கை தட்டாதவங்களுக்கு ஒரு விஷயம், கை தட்டினவங்களுக்கு ஒரு விஷயம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இந்த கை தட்டு என்பது உடலுக்கும் உற்சாகம், உள்ளத்திற்கும் உற்சாகம். இது வந்து நடைமுறையான பேச்சு. ஆனால் ஒரு புராண நீதியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சொற்பொழிவாளர் அப்படின்னாவே யாரை உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
ஐயா கிருபானந்த வாரியார், உங்களுக்கு தான் தெரியும், படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கிருபானந்தா வாரியார் அப்படின்னா அவரோட சொற்பொழிவுலாம் நல்லா இருக்கும். அவர் ஒரு நேரம் என்ன பண்ணுறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, எதுக்காகப்பா எங்களை அங்கே அழைக்கிறீங்கன்னா, அவர் பேசக்கூடிய விஷயமெல்லாம் மக்கள் மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கேட்கணுமேனு ஜெகஜோதியான கூட்டம், சரியான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்த உடனே வாரியாருக்கே என்னடா நம்மளோட சொற்பொழிவை கேட்க இவ்வளோ கூட்டம் மதுரையில் இருக்கா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னுட்டு, சரி இவங்க உண்மையாலுமே இந்த இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இவங்கெல்லாம் உண்மையாலுமே நாடகத்தை தான் பார்க்க வந்திருக்காங்களா இல்லை சும்மா பொழுதுபோக்கு வந்திருக்காங்களான்னு இவங்க கேட்ட மாதிரி அவர் கேட்டார். எப்படி, என்னோட சொற்பொழிவை கேட்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு இவங்களுக்கு ஒரு சோதனை வைப்போம் அப்படின்னு. என்ன சோதனை வச்சார் அப்படின்னா, நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கதைக்கும் யாரெல்லாம் கடைசி முடி கை தட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு தக்க பரிசு அளிக்கப்படும்னு வாரியார் மேடையில் அறிவிச்சிட்டாரு. முடிஞ்சிருச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கைத்தட்டு ஓசையை கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். நேரம் ஆக 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 கைத்தட்டு ஓசை குறைஞ்சிக்கிட்டே போச்சு. கடைசியாக சத்தம் கேட்டது ஒரே ஒரு தட்டு தான். அப்போ தான் வாரியார் சொன்னாராம், இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த கைத்தட்டிய அந்த உள்ளத்தை மேடைக்கு விட சொல்லு, பரிசு கொடுக்கலான்னு சொல்ல. கை தட்டியதை ஒரே ஒரு ஆளு தான், ஆனால் மேடையில் வந்து நின்றவங்க 2 பேரா. அது எப்படி? அப்போ தான் கேட்டாங்க, என்னப்பா ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு, நீங்கள் 2 பேர் மேடையில் வந்து நிற்கிறீங்களேன்னு கேட்க. அப்போ தான் பார்த்தா அந்த 2 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வலது கை இருந்துச்சு இடது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இருந்துச்சு வலது கை இல்லை. அப்போ 2 பேரும் எப்படி மாற்றி மாற்றி இடது கையும் வலது கையும் வச்சு 2 பேரும் தட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ பாருங்கள், கடவுள் நமக்கெல்லாம் 2 கை 2 கண், நல்ல வாய்க்கு ருசியாக உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு நல்லா சொரணையாக சாப்பிட்றதுக்கு நாவு கொடுத்துருக்காரு. இப்படிலாம் நாடகத்தை போட்டு ஒருத்த வண்டி செட்டுக்கு போச்சு. அப்படித்தான் இனிமேல் 6 மணிக்கு எழுந்திரிக்கும். அதனால தான் எப்படி இறைவன் எப்படி நமக்கெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய தன்மையும் சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மையும் ஆடு மாடு மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்கல, மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. சிரிக்க வைக்கக்கூடிய தன்மையும் சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மையும். அதில் நாளைக்கு போய் நீங்கள் சொல்லுவீங்க, வந்திருக்க வள்ளிக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பேசுனாங்க அப்படின்னு பக்கத்து ஊரில் கூட போய் நீங்கள் சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி சொல்ல சொல்ல பேசிக்கிட்டே இருக்காரு. சரி, நமக்கு தலைவலிக்குது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் தினம் தினம் இந்த தரிசனம் பெற துடிக்கிறேன் மனமே எங்கே வாழ்வு வாழ்வு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் இந்த தரிசனம் பெற துடிக்கிறேன் மனமே. உறக்கமில்லாமல் அங்கே நான் ஏகம்
மறைந்த மேதை கேப்டன் விஜயகாந்த் ஐயா அண்ணா அவர்களோட பாடல் பாருங்க. உயிரோடு இருக்கும் போது யாரோட அருமையும் யாருக்கும் தெரியாது. உண்மையான ஐயா அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது அவரோட அருமை தெரிஞ்சுதா? தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு பெரிய கட்டோட்டை வைக்கவும் ஜலையை வைக்கவும் அதை பண்ண இதை பண்ண இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி விஜயகாந்த் அவர் இருக்கும்போது அவரோட அருமை இல்லை. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் இப்படிலாம் ஒரு பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேர் வந்துருச்சு. இருந்தாலும் அன்பான தோழி வந்திருக்காங்க. ஆனால் தோழியை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். எல்லா தோழியும் சமாளிச்சிருவேன். மதுரையில் ஒரு 3 தோழி இருக்காளு. வெளியே வந்தால் வாயை மூட மாட்டா. அதில் இவ ஒருத்தி வரட்டும். நேற்று சித்திரவதை பண்ணா, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ. வாடி. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டில் கட்டி வைத்தேன். அதன் பட்டு தூகிலுடன் அந்த சிறகினை செல்லணையிட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டில் கட்டி வைத்தேன். அதன் பட்டு தூகிலுடன் அந்த சிறகினை செல்லணையிட்டு வைத்தேன். நான் யாராரோ இங்கு தாளாட்டு, இன்னும் யாராரோ உன்னை பாராட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டில் கட்டி வைத்தேன். அதன் பட்டு தூகிலுடன் அந்த சிறகினை மெல்லணையிட்டு வைத்தேன். மருந்தினை போற்றவர் போற்றும் புகழுரைகள். மருந்தினை போன்றவர் கற்றவர் போற்றும் புகழுரைகள். நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவர் கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். யாராரோ இங்கு தாளாட்டு, இன்னும் யாராரோ இங்கு பாராட்டு. பாவை தவறிய கால்கள் விரும்பிய ஊர்வத்தில் சேர்வதில்லை. பாவை தவறிய கால்கள் விரும்பிய ஊர்வத்தில் சேர்வதில்லை. நல்ல பழம்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை, பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டில் கட்டி வைத்தேன். அதன் பட்டு தூகிலுடன் அந்த சிறகினை செல்லணையிட்டு வைத்தேன். நான் யாராரோ இங்கு தாளாட்டு, இன்னும் யாராரோ உன்னை பாராட்டு.